வணக்கம். நம்ம வந்து CS3352 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து முக்கியமாக வந்து யூனிட் 4 போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் டு நம்பை, நம்பை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து நம்ம வந்து கூகுளோட கோலேப், நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா colab.research.google.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து ஒரு பைத்தான் நோட் புக் ஓப்பன் ஆகும். அந்த பைத்தான் நோட் புக்கில் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் அப்படியே ரன் பண்ணலாம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, சும்மா நம்பை, அப்புறம் நம்பை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அந்த இம்போர்ட் நம்பை எஸ்எம்பி, அப்புறம் வந்து நம்பை வச்சு எதுவுமே பண்ணல நம்ம போன வீடியோவில். முக்கியமாக என்ன பார்த்தோன்னா, ஒரு லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் அந்த லிஸ்ட்டில் உள்ள எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அப்புறம் லிஸ்ட்டுக்கும் நம்பைக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் போன வீடியோவில் பார்த்தோம். வாங்க, போன வீடியோவோட முடிவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம நம்பையோட உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்க நம்பையோட உலகத்தில் போவோம். ஸோ இம்போர்ட் நம்பை அஸ் என்பி அப்படின்னு போட்டிருந்தேன். என்பி அப்படின்னா அந்த என்பியை வச்சே நம்ம நம்பையில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது ரொம்ப பேசிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்பி டாட் அப்படின்னு வச்சாலே உங்களுக்கு வந்து இந்த நம்பையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல வரும். இந்த நோட் புக்லேயே நம்பையில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ், இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நம்பையில், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்பையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பர்டிகுலர் டேப் ரன் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணலாம், இந்த பட்டன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ட்ரோல் என்டர் பண்ணலாம். நம்ம இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். இது பண்ணோன்னா உடனே இந்த நம்பை மாடியூல் அதோட டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆகுது. அந்த டாக்குமெண்டேஷனில் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நம்பை ப்ரொவைட்ஸ் அண்ட் அரே ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆர்பிட்ரரி ஹோமோஜீனியஸ் ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஓவர் அரேஸ், அதே மாதிரி லீனியர் அல்ஜிப்ரா, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன், இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பண்ண முடியும் நம்பையில். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்பை என்பி அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு, இந்த என்பி எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி இம்போர்ட் நம்பை எஸ் என்பி இந்த மாதிரி போட்டிருந்தா மட்டும்தான் இந்த என்பி ஒர்க் ஆகும். இல்லைனா நம்பை கொஸ்டின் மார்க் அப்படின்னு போடலாம். நீங்கள் இது மாதிரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்டேஷனில், இம்போர்ட் நம்பை எஸ் என்பி. அதில் சொல்கிறாங்க பாருங்கள், த டாக் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள்ஸ் அஸ்யூம் தட் நம்பை ஹேஸ் பீன் இம்போர்ட்டட் அஸ் என்பி. ஸோ இது வந்து ஒரு உலக அளவில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்பை வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறாங்கன்னா இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி அப்படின்னு சொல்லி தான் எல்லா ப்ரோக்ராமுமே இருக்கும். நீங்கள் எந்த கோட் எடுத்து பார்த்தாலும் உலக அளவில் கம்பெனிஸ்லேயும் சரி, இல்லை ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்களாலும் சரி, ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நம்பை யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன்லேயே நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்ன உங்களுக்கு இதை வச்சு பண்ணலாம். அப்புறம் அதோட சப் பேக்கேஜஸ் என்னென்ன இருக்குது, லிப், ரேண்டம், லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு அப்போது மேலே பார்த்தோம். அதுதான் லீன் அல்க். அப்புறம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எஃப்எஃப்டி, அப்புறம் பாலினாமியல் டெஸ்டிங், இது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம கூட இங்கே போன வீடியோவில் பார்த்தோம். நம்பையில் வெர்ஷன் என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நம்பை டாட் __ வெர்ஷன் __ நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் 1.26.4. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்காக அந்த ஹெல்ப்பில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். வாங்க ஃபர்தர் நம்பையில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போது நம்பையில் நம்ம ரொம்ப பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போது நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சி அல்லது C++ ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா இன்ட் ஏ, பி இது மாதிரி சொல்லுவோம். இல்லைன்னா ஃப்ளோட் எஃப் இந்த மாதிரி வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா A = 10 அப்படின்னு நீங்கள் பண்ண முடியும், B = 20, F = 3.14. இது மாதிரி வந்து ஃப்ளோட் வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ A = STR இந்த மாதிரி பண்ணோன்னே இது வந்து எரர் வரும் C அல்லது C++ ப்ரோக்ராமில். ஏன்னா இந்த A வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா, A வேரியபிள் வந்து இன்டிஜர் வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். ஓகே, அதே மாதிரி ஃப்ளோட் அப்படின்னு சொன்னோன்னா அதில் ஃப்ளோட் வேல்யூ மட்டும்தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும், வேறு எந்த இதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால்
இதே இது நீங்கள் பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா டைப் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. பை டிஃபால்ட் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறோன்னா பிரிண்ட் எக்ஸ் இது பண்ணோன்னா எக்ஸ் 10ன்னு வருது. இப்போ இதே இது திரும்ப வந்து நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் இப்போ வந்து எக்ஸ் ஏபிசியாக மாறிடுச்சு. அதனால் இந்த இன்டர்னலாக நம்ம இந்த பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப் வந்து இன்டர்னலாகவே க்ரியேட் பண்ணிக்கும். நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும்னு தேவையில்லை, இம்ப்ளிசிட்டாகவே டேட்டா டைப் இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேரியபிள்னாலும் சரி, இல்லை ஒரு லிஸ்ட்டோ இல்லை ஒரு நம்பையோ, வெறும் ஒரு வேரியபிள் மட்டும் இருக்காது, அது ஒரு ஆப்ஜெக்டாகவே இருக்கும். அந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, இது மாதிரி பல டீட்டெயில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த பைத்தான் இதில். அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் டைரெக்டாக போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம ஒரு லூப் ரன் பண்ணுவோம். இப்போ ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இது பார்த்தோம் அப்படின்னா sum equal 0 for I in range of 10 sum plus is equal to I print of sum. இது வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதே சி ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா int sum equal 0 for int I is equal to 0 I less than 10 I plus plus. ஓகே, அப்புறம் sum plus equal I print of %d sum. இதுதான் வந்து இதோட ஈக்குவலண்ட் கோடு. இதில் என்ன ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னா 0லேருந்து ஒரு 10 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் வரும். ஓகே, ஸோ அதை பார்க்குறதுக்கு என்ன ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சம் நம்ம பிரிண்ட் பண்ணுறத கூட நீட்டாக பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணேன்னா இந்த ஃபார் லூப் வந்து ஒரு தடவையும் ரன் ஆகும்போது ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகும். அந்த ஐயில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்கள், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 9 வரைக்கும் வருது. அதாவது ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னா 0லேருந்து 10 நம்பர் வேணும். ஸோ 0 1 2 3 4 இது ஒரு 5 நம்பர், அப்புறம் 5 6 7 8 9 இது ஒரு 5 நம்பர். ஸோ 5 + 5 10 10 நம்பர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட மீனிங். ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா 0லேருந்து 9 வருது, அந்த வர்ற நம்பர் எல்லாமே சம்மோட ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சம் வந்து 45. இந்த எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 45ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு பைத்தான் கோடு. இப்போ நம்ம இந்த கோடு வந்து ரன் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சி கோடு. அதையும் கூட நம்ம கமெண்ட்டில் எழுதிக்குவோம். இது வந்து சி கோடு, நம்ம ரன் பண்ண முடியாது. cannot run in python notebook. இந்த colab.research.google.comல நம்ம வந்து ரன் பண்ணுற ப்ரோக்ராமோட பேர் வந்து பைத்தான் colab.research.google.comல நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணுற இந்த எடிட்டரோட பேர் பைத்தான் நோட்புக். ஓகே, இந்த பைத்தான் நோட்புக் வந்து இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் எப்பயுமே IPYNBன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபைல் பேர் வந்து பைத்தான் நோட்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐன்னு ஜென்ரலாக ஏன் இருக்குன்னா அது வந்து இன்ட்ராக்டிவ் பைத்தான் அப்படிங்கிறதுனால வந்து ஐன்ற ஒரு இது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம லிஸ்ட்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் 1 2 3 அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே இது வந்து நம்ம வேறு விதமாகவும் பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு போடுவோம். பிரிண்ட் ஆஃப் எல் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே பண்ணதே வந்து அப்படியே வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஒரு 10 நம்பர் ஒரு லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணுறோம். அங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 3 நம்பர் நம்ம தனித்தனியாக டைப் பண்ணோம் 1 2 3 அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 10 நம்பர் வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், அதாவது எப்படி வந்து 1 2 3 மட்டும் வர வைக்கிறது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால
ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஏ ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஏ ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 1,3,1 இது என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து என்பி அப்படிங்கிறதுல இருக்கும், இங்கே பாருங்கள். ஸோ இந்த நம்பையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஏ ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஏ ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் என்னென்னா 1லேருந்து 3, அதாவது 3 வராது, ஆனால் 3 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து ஒரு இதாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இது வந்து ஸ்டார்டிங் நம்பர், இது வந்து எண்டிங் நம்பர். இப்போ நம்ம 4 அப்படின்னு கொடுத்தோம்னா இதுதான் ஒரு பெரிய பியூட்டி. இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்லைடில் போட்டிருந்தேன்னா இதை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காட்ட முடியாது. ஸ்லைடில் உள்ளதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகணும். இப்போ வந்து இந்த மாதிரி எடிட்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டக்குன்னு நம்பரை மாற்றி இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். 1,4 அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 4 வரைக்கும் இருக்கிற நம்பரில் ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1, 2, 3 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா இதில் இன்னொரு எக்ஸாம்பிளும் கூட பார்ப்போம். இப்போது L = list of np.arange, அந்த 3வது நம்பர் எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா நம்ம வந்து 1,10,1 அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த மாதிரி ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஒவ்வொரு நம்பராக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ அதே இதை நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். அப்படியே எடுத்துகிட்டு இந்த 1க்கு பதிலாக 2ன்னு ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஒரு நம்பருக்கு அப்புறம் 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது பாருங்கள். 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 9. ஸோ 10 வரைக்கும் வரும், ஆனால் 10க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 9 வருது. இப்போ நம்ம இதையே வந்து அப்படியே 3 இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை 3ன்னு வச்சு ரன் பண்ணோம் அப்படின்னா 1,4,7, 8, 9 வரல பாருங்கள். 10க்கு முன்னாடியே நின்றுச்சு. ஸோ 10 வரைக்கும் உள்ள ஒரு நம்பர், அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 3 ஆட் ஆகும். இப்போ 7 + 3 ஆட் பண்ணோன்னா 10 வந்துடும். நமக்கு 10 வரக்கூடாது, 10 வரைக்கும் உள்ள நம்பர், 10 இன்க்ளூட் பண்ணாமல். ஸோ அது பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நம்பையில் வந்து ஏ ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஏ ரேஞ்ச் அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நம்பர் வரைக்கும் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணி நமக்கு வேணும் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 3 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா print of L. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 0, 1, 2 வருது. இப்போ நம்ம பார்த்தோம்னா print of type of L of 0. ஓகே, இப்படி பண்ணோன்னா இது வந்து int அப்படின்னு சொல்லுது நமக்கு. ஓகே, இதே இது இப்போது நம்ம L = list of லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இப்படியும் கூட க்ரியேட் பண்ணலாம். நம்ம str of c for c in range of 3 print of L. இப்போ பாருங்கள் 0, 1, 2, ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. சிங்கிள் கோட்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். str of c, அதாவது ரேஞ்ச் ஆஃப் 3ல் ஒரு கேரக்டரும் வரும்போது ஒரு நம்பரும் வரும்போது அந்த நம்பர் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த print of type of L of 0, அதாவது L of 0னா இதில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா L of 0ன்றது 0ன்னு வந்திருக்கும். அது வந்து ஒரு இன்டிஜர், அதனால தான் கிளாஸ் int அப்படின்னு சொல்லுது. இப்போ இதை ரன் பண்ணுவோம். நம்ம இதை ரன் பண்ணும்போது இது பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால தான் வந்து print class string அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போது அடுத்து வந்து நம்ம நம்பை உலகத்தில் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்பையில் ரொம்ப பேசிக்காக உள்ள ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஓகே, இப்போ நம்பை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்பையில் இது மாதிரி ஒரு லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். print of n. நம்பையில் ஒரு அரே க்ரியேட் பண்ணுறோம். இந்த அரே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறோம். 1, 2, 3, 4ன்னு. இது லிஸ்ட்டு தான். லிஸ்ட்டை வந்து இந்த நம்பை அரேக்கு பாஸ் பண்ணோன்னே இது நம்பை அரேயாக மாறிடும். அதை வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா print of type of n.
என்னன்றது தான் இந்த அரே நம்பை அரேயை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நம்பை டாட் என்டி அரே அப்படின்னு வருது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த 1 2 3 4 அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் 1 2 3ன்னு அதை டைப் ஆஃப் எல் போடும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்தது. இப்போ பாருங்கள் அதே 1 2 3 4 இதை நம்பை அரேயில் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்பை டாட் என்டி அரே. இதுதான் ஒரு பியூட்டி. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எடிட்டரில் அப்படியே டைப் பண்ணி சொல்லி கொடுக்குறப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போய் பார்த்துட்டு வரலாம். ஏதாவது வேணும்னா நம்ம டக்குன்னு எடுத்து ரன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி எடிட்டர்லேயே நம்ம வந்து சொல்லி கொடுக்குறது ஸ்லைடில் போடாமல். ஓகே, அப்புறம் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் என் ஆஃப் 0 இது பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒரு நம்பையில் ஒரு எலமெண்ட், அதாவது இந்த 1 அப்படிங்கிற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்பை டாட் இன்ட்டு 64 அப்படிங்கிற இந்த எலமெண்ட் வந்து இன்ட்டு 64ஆக இருக்குது. ஓகே, இதில் வந்து நம்பையிலே நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து பார்ப்போம், அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு என்னென்ன டேட்டா டைப் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தனி ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, இப்போ இது வந்து N2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு இதை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பையிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே சொல்லலை, டேட்டா டைப்லாம் எதுவுமே சொல்லலை, வெறும் நம்பர் மட்டும் தான் கொடுக்குறோம். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட டைப் என்னவோ அதை வந்து அதுவே அசைன் பண்ணிக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா int 64 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுது. இப்போ நம்ம அடுத்த ஒரு இதை பார்ப்போம். 1 2 3.14 பை வந்து கொடுப்போம் 4. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் N2 அப்படின்னு நம்ம கொடுத்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, இங்கே வந்து 1 2 3 4 அந்த டாட் அப்படிங்கிறது இங்கே இல்லை பாருங்கள், வெறும் நம்பர் 1 2 3 4 அது மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா N2 ஈக்குவல் NP டாட் அரே 1 2 3.144 அப்படின்னு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் நம்ம ஃப்ராக்ஷனலாக சொல்லியிருக்கோம் ரியல் நம்பர்ஸாக. ஆனால் இங்கே பாருங்களேன் எல்லா நம்பருமே வந்து அந்த ரியல் நம்பராக மாறிடுச்சு. 1 டாட் 2 டாட் 3 டாட் 14 4 டாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இதோட டைப் நம்ம பார்ப்போம். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் N2 இன்னமும் வந்து நம்பை அரே தான். அதில் வந்து பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் N2 ஆஃப் 0 ஃபஸ்ட்டு எலிமெண்ட் அது நம்ம 1ன்னு தான் கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல. இருந்தாலுமே பாருங்களேன் நம்பை டாட் ஃப்ளோட் 64 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஒரு நம்பை அரே நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு நம்பர் ஃப்ளோட்டிங் நம்பராக இருந்தால் கூட எல்லா நம்பரையுமே அது ஃப்ளோட்டிங் நம்பராக ஸ்டோர் பண்ணிடும் அந்த அரேயில். ஸோ இது வந்து பியூட்டி. ஓகே, நம்ம வந்து எதுவுமே சொல்லலை, இந்த நம்பை அரேயோட டேட்டா டைப் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த நம்பையோட டேட்டா டைப் என்னன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இம்ப்ளிசிட்டாக க்ரியேட் பண்ணிடுது. இது வந்து ஃப்ளோட் 64ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து போமா. அதே மாதிரி அதை இன்னொரு மாதிரியும் நம்ம செக் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து டி டைப்னு ஒன்று இருக்குது. இந்த டி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் இது மாதிரியும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா n வந்து இங்கே இருக்குது, n1 2 3 4ன்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்பை டாட் இன் 64. அது இன்னொரு விதத்தில் எப்படி செக் பண்ணலாம்னா n டாட் டி டைப் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இது வந்து int 64. நம்ம இல்லைன்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் n ஆஃப் 0 அப்படின்னு சொல்லலாம். இப்போது இது n2 டாட் டி டைப் கொடுத்து பார்ப்போம். ஸோ n2 டாட் டி டைப் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளோட் 64 அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம் அப்படின்னா இம்ப்ளிசிட்டாக பைத்தானை வந்து டேட்டா டைப்பை வந்து சூஸ் பண்ண வச்சோம். இதே நம்ம வந்து நம்மளே சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் வழி இருக்குது நம்பையில். இப்போ 1 2 3 4 எல்லாமே இன்டிஜர் தான். இருந்தாலும் நான் வந்து இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் வந்து ஃப்ளோட் 32வாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்போ பாருங்கள் 1 2 3 4 நம்ம டாட்லாம் எதுவுமே கொடுக்கல, 1 டாட் 2 டாட் 3 டாட் 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ பிரிண்ட் ஆஃப் n3 டாட் டி டைப்னு கொடுத்தோன்னு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் 32ன்னு எடுத்துருது பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறோம் இந்த நம்பரை வந்து ஃப்ளோட் 32வாக ஸ்டோர் பண்ண இன்டர்னலாக மெமரியில் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் பைத்தான் வந்து நம்ம சொல்கிறத வந்து கேட்டு அதை வந்து ஃப்ளோட் 32வாக ஸ்டோர் பண்ணுது. அதை ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா இந்த டாட் வந்துருச்சுனாலே அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை தான் ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்லேயே நிறைய ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. 32 பிட் டேட்டா டைப்,
32 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், 64 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், இப்போ 16 பிட்லாம் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி இவ்வளோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டும் வந்து நம்ம அடுத்த ஒரு ஸ்லைடில் பார்ப்போம் என்னென்ன டேட்டா டைப்ஸ் நம்பையில் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ வந்து ஹை லெவலாக பாருங்கள், Int64 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், float 32 யூஸ் பண்ணியிருக்கோம், float 64 யூஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப போவோம். இப்போது இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்பையில் வந்து ஒரு 1 டைமென்ஷனல் அரேயை வந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து நம்பையில் வந்து நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் அரேயை க்ரியேட் பண்ணுவோம். np.array இங்கே பாருங்கள் 1 2 3 ஒரு பிரேஸ், ஓகே, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 4 5 6, அடுத்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 7 8 9. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அவுட்டரோடது, அதாவது க்ரீன் கலரில் தெரிகிறது. அதே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்னா அது மேட்சிங்காக ஒரு ரெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் வரும். இது எல்லாமே இந்த 3மே சேர்ந்தது ஒரு ரோ, இந்த 3மே சேர்ந்தது ஒரு ரோ, இந்த 3மே சேர்ந்தது ஒரு ரோ, இது எல்லாமே சேர்ந்தது ஒரு அரேன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா print of n2d நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 நம்ம கொடுத்த மாதிரியே வந்துருச்சு. என்ன இந்த இங்கே கமான்னு சொல்லி செப்பரேட் பண்ணியிருந்தோம், இது வந்து ரோவாகவே பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து நம்பையில் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இதிலேயே வந்து நீங்கள் இன்னொரு இதுவும் பண்ணலாம். இது பாருங்கள், ஜஸ்ட்டு .t அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன உங்களுக்கு தெரியுதா, இந்த அரே வந்து இந்த 2 டைமென்ஷனல் அரேயை டிரான்ஸ்போஸ் பண்ணிருச்சு. .t அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்போஸ். ஸோ பாருங்கள், ரோவாக உள்ளது எல்லாமே காலமாக வந்துருச்சு, காலமாக உள்ளது எல்லாமே ரோவாக மாறிடுச்சு. ஸோ 1 2 3ன்னு ஒரு ரோ இருந்தது, அது எல்லாமே ஒரு காலமாக வந்துருச்சு. பாருங்கள், இங்கே 1 4 7 காலம் இருந்தது, ரோவாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்பை வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதே ஒரு சி ப்ரோக்ராம் டிரான்ஸ்போஸுக்கு எழுதணுன்னா ஒரு 10 லைன் எழுதணும் குறைஞ்சபட்சம். ஓகே, இங்கே ஜஸ்ட்டு ஒரே ஒரு .t அப்படின்னு போட்டோடனே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் வந்துருச்சு, அந்த அரேயோட டிரான்ஸ்போஸ் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பைத்தான் வந்து அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். அந்த பைத்தான்லேயே இந்த நம்பை வந்து இவ்வளோ வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் கூட ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கால் அல்லது சிம்பிள் மெத்தடை வச்சு நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். அது வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இன்டர்னலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தானும் சரி நம்பையும் சரி எல்லாமே வந்து ஒரு சி ப்ரோக்ராம் வச்சு தான் வந்து எழுதியிருக்காங்க. அதனால தான் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரன் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருவோம் இந்த இதில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ஜீரோஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஜீரோ எனக்கு வேணும் அப்படின்னா, சரி 5 ஜீரோ போடுவோம், ஏன்னா சிம்பிளாக பார்க்கணும். இப்போது ஓகே, print n zeros. இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 ஜீரோ நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இதே இது நமக்கு வந்து n zeros np.zeros அதிலே வந்து 3, 3, d type equal int கொடுக்குறோம் அப்படின்னா print n zeros. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 அரே, ஓகே, இங்கே 3, 3ன்னு கொடுத்தது 3x3 அரே ஃபுல்லாக வந்து ஜீரோவாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் வேணும், இல்லை ஒரு 2 டைமென்ஷனல் அரே இல்லை 1 டைமென்ஷனல் அரே வேணும், ஒரு 5 எலிமெண்ட் உள்ள அரே எல்லாமே ஜீரோவாக வேணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம், np.zeros of 5 அப்படின்னு சொல்லி. அது என்ன டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப்பும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 5 ஜீரோ வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 3x3 அப்படின்னு சொல்லி 3, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு d type equal int. அதே மாதிரி இந்த d type கூட முக்கியம் கிடையாது, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 3 இப்போ பாருங்கள், அந்த d type equal int கொடுக்கலன்னா 0 டாட் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேயாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதையும் நம்ம பார்த்துருவோம், என்ன ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேயாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி d type அப்படின்னு சொல்லி ரன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், பை டிஃபால்ட் எல்லாமே float 64 உங்களுக்கு க்ரியேட் ஆகும் இந்த np.zeros. இப்போது இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு அரேயும் இருக்குது, ஒன்ஸ். ஸோ np.once இப்போது
நம்ம ஒரு print of n1s. ஸோ np.ones of 4 d type equal int அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா 4 எலமெண்ட் உள்ள ஒரு நம்பை அரே எல்லா வேல்யூமே 1 அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகும். இப்போது நம்ம அப்போ பார்த்த மாதிரியே அதே மாதிரி இங்கே கிரியேட் பண்ணுவோமா, 4 d type equal int print n1s. இப்போ பாருங்கள் 4x4 மேட்ரிக்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. எல்லாத்தோட வேல்யூ 1 இன்டென்ட் கொடுத்ததுனால அந்த டாட் வரல. ஸோ 4x4 நம்ம வந்து இந்த நம்பர் வந்து சேமாக கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது, அது சும்மா ஒரு ரேண்டமாக கொடுத்தது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3/2ன்னு கொடுக்கலாம். நம்ம இப்போ வந்து டேட்டா டைப் கொடுக்கல, அதனால் ஃப்ளோட் 64 இருக்கும். பாருங்கள் 3/2 1.1 க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம அதையும் செக் பண்ணிடுவோம். n1s.d டைப். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் கூட வரலாம், எல்லா இடத்துலையும் நான் ஒரே வேரியபிள் நேமே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த லைன் நான் எக்ஸிக்யூட் பண்ணோடனே இந்த அவுட்புட் போயிடும் எனக்கு. இந்த மெமரி லூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம திரும்ப வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம இந்த வேல்யூ வேணும்னா புது வேரியபிள் யூஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லி கொடுக்குறதுனால வந்து என்னென்னா, இந்த வேல்யூ எனக்கு தேவையில்லை, அதனால் அதே வேரியபிள் நேம்லேயே நான் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே, அடுத்து போமா. இப்போது அடுத்து வந்து நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோன்னா, 0 ஃபில் பண்ணுறது, அப்புறம் வந்து 1 எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற 2 இது பார்த்தோம். இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் பேர் np.full. ஓகே, ஸோ np.full அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ வந்து 3 வேல்யூ எனக்கு வேணும், 3மே 3.14 வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பாருங்கள், 3.14 3.14 3.14. ஓகே, இதே இது வந்து நம்ம பைஸ் np.full ஒரு 2 டைமென்ஷனலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 2/2 3.14 print of பைஸ். இப்போ பாருங்கள், ஒரு 2/2 அரே 3.14. ஸோ மொதல் என்ன பார்த்தோம், 0 க்ரியேட் பண்ண பார்த்தோம். 0 2 டைமென்ஷனல் அரேயா எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம். அப்புறம் வந்து ஒன்ஸை ஃபில் பண்ண பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ, ஓகே 3.14 இல்லை வேறு வேல்யூ வேணும் அப்படின்னா அதையும் பண்ணுவோம். ஓகே, ஸோ np.full 3,3 வேல்யூ வந்து நம்ம 5 அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுங்க. பிரிண்ட் வேறு பாருங்கள், 5ன்ற வேல்யூ 3/3 மேட்ரிக்ஸாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதையுமே வந்து ஒரு எந்த 3/3 மேட்ரிக்ஸாக வேணுமா இல்லை 1 டைமென்ஷனல் அரேயாக வேணுமா, அதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இந்த ஃபுல்லுன்ற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் க்ரியேட் ஆயிரும். இப்போது இது வரைக்கும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நம்ம அடுத்தடுத்து இதில் நம்பையில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் டீச் பண்ணுற மெத்தட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸ். பர்டிகுலராக வந்து நீங்கள் சிஎஸ்சி ஏஐஎம்எல் படித்தாலும் சரி, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படித்தாலும் சரி, இல்லை வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள எல்லா மேஜர்லேயும் வந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸுன்ற கோர்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற நல்லா புரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டு பறக்க விடலாம் இந்த ஃபீல்டில். ஓகே, தேங்க்ஸ் கைஸ், பார்ப்போம்.